தமிழ்நாடு தக்கான வன்னிய கிறிஸ்தவ சங்கம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய புரவர்களில் ஒருவராக நான் இருக்கின்றேன். கடிதத்தை பார்த்தார், எங்களை பார்த்து சிரித்தார். அவர் என்ன நினைத்தார் என்றால், திருமணமாகி திருமண பரிசாக இதை தாருங்கள் அதை தாருங்கள் என்று கேட்க வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு பரிசை கேட்டிருக்கிறார் என்று கடிதத்தை மடித்து, வன்னியர் கிறிஸ்தவர்களுக்கு பிற்பட்டவர்களை சேர்த்து விட்டால் வேறு எந்தெந்த ஜாதியெல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறியிருக்கிறார் என்று கேட்டார்கள். தமிழ்நாடு தக்கான வன்னிய கிறிஸ்தவ சங்கம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய புரவர்களில் ஒருவராக நான் இருக்கின்றேன். அந்த அமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் அரசுக்கு புரட்சித் தலைவரிடம் அளிக்கப்பட்ட போது நான் அவரிடம் 2 முறை அவர்கள் மாநாடு நடத்துகின்றார்கள். தமிழ்நாட்டில் மதம் மாறி இருக்கக்கூடிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு உரிய அந்தஸ்து தர வேண்டும், அதே போன்று மதம் மாறி இருக்கிற இந்துக்களில் இருந்து மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். 2 முறை மாநாட்டுக்கு என்னை அனுப்பி வைத்தார். இறுதியிலே என்னுடைய திருமணம் ஆகஸ்ட் 22, 85ஆம் ஆண்டு நடந்தபோது அவர் திருமணத்துக்கு வர முடியவில்லை. மற்ற அமைச்சரெல்லாம் அனுப்பியிருந்தார். திருமணம் முடிந்த அடுத்த நாள் அவரை சந்திக்க சென்றபோது நானும் என் துணைவியரும் ஒரு 10 வரியில் ஒரு கடிதம் எழுதியிருந்தோம். தாங்கள் திருமணத்திற்கு வர இயலவில்லை, தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதம் மாறி இருக்கக்கூடிய வன்னிய கிறிஸ்தவர்களை நீங்கள் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே வன்னிய கிறிஸ்தவர்களாக இருந்தவர்களுக்கு அந்த சலுகை மறுக்கப்பட்டு வருகிறது. நாடார் கிறிஸ்தவர்களுக்கு பிற்பட்டோர் பட்டியலில் நீங்கள் சேர்த்து விட்டீர்கள். அதேபோன்று மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மக்களையும் பிற்பட்டோர் பட்டியலில் டாக்டர் கலைஞர் அவர்கள் சேர்த்து விட்டார்கள். இப்போது எஞ்சியிருக்கிற வன்னிய கிறிஸ்தவர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் சேர்ப்பீர்கள் ஆனால் அதுதான் எங்களுக்கு நீங்கள் தரும் திருமண பரிசு என்று நாங்கள் 2 பேரும் எழுதி கையெழுத்து போட்டு அவருக்கு கொடுத்தோம். பக்கத்தில் மாண்புமிகு அண்ணன் குமரிநந்தன் உட்கார்ந்து அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம் கடிதத்தை பார்த்தார், எங்களை பார்த்து சிரித்தார், திருப்பும் பார்த்தார். அவர் என்ன நினைத்தார் என்றால், திருமணமாகி திருமண பரிசாக இதை தாருங்கள் அதை தாருங்கள் என்று கேட்க வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு பரிசை கேட்டிருக்கிறார் என்று கடிதத்தை மடித்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்து அடுத்த நாள் காலையிலே பரமசிவம் என்று மாண்புமிகு முன்னாள் அவருடைய அரசு அதிகாரி பரமசிவம் IAS அவர் எனக்கு தொலைபேசியில் கேட்டார், வன்னியர் கிறிஸ்தவர்களுக்கு பிற்பட்டோர் சேர்த்து விட்டால் வேறு எந்தெந்த ஜாதியெல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறியிருக்கிறார் என்று கேட்டார்கள். பிற்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பேன். நான் சொன்னேன், எல்லா ஜாதியிலிருந்து இந்துக்கள் மதம் மாறிக்கொண்டு நாயுடுவிலும் இருக்கிறார்கள், எல்லா ஜாதியிலும் மதம் மாறிக்கொண்டு தான் வருகள் என்று சொன்னேன். 2 மாதத்துக்கு பிறகு ஜீவோ போட்டார். இந்திய நாட்டில் யாரும் போடாத ஒரு அரசாணை வெளியிட்டார். இந்துக்களாக இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறியவர்களுக்கு எந்த பட்டியலில் அவர்கள் இருக்கின்றார்கள் பிற்பட்டோர் பட்டியலில் அவர்கள் சேர்க்க வேண்டும் என்று ஒரே ஆணையின் மூலமாக இந்தியா முழுவதற்கும் ஒரு முன்னுதாரணமான ஆணையை புரட்சித் தலைவர் அன்றைக்கு வெளியிட்டார். அதுக்கு பிற்பாடு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்தில் ஒரு இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பழனியில் வந்தது. அப்போ அம்மா அவர்களுக்கு ஒரு வெள்ளி வாழ் தர வேண்டும். நான் அப்போது கட்சியில் இல்லாத நேரம், அப்போது கூட எல்லோரும் சேர்ந்து ஒரு வீரவாள் கொண்டு போய் கொடுத்தார்கள். மேடையில் அம்மா அறிவித்தார்கள், கொசவப்பட்டி என்ற ஊரில், இந்த ஊரில் நான் சொல்லுகிறேன், மாநாட்டிலே இந்த தேர்தல் நேரத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு உடனடியாக மிகவும் பிற்பட்ட பட்டியலில் நான் சேர்க்கிற ஆணையை வெளியிடுவேன் என்று சொன்னார்கள். வந்தார்கள், சொன்ன வேகத்திலேயே அறிவித்தார்கள், ஆணையை வெளியிட்டு விட்டார்கள். அதை எதிர்த்து ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார். நெய்வேலியை சேர்ந்த ஒரு சகோதரியின் சார்பில் போய் இது கொடுத்தது தவறு என்ற 2 வாதம் வைத்தார்கள். பாராளுமன்ற தேர்தலின் போது அறிவித்த தவறு, அடுத்த ஆணை வெளியிட்டதற்கு முன்பாக பிற்பட்டோர் நல கமிஷன் மைனாரிட்டி கமிஷனில் போய் கேட்டுவிட்டு, அப்போது ஜஸ்டிஸ் ஜனார்தன் தான் இருந்தார், அவரை கேட்டுவிட்டு தான் அவருடைய ஒப்பீனியன் வாங்கிய பிறகு தான் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னார் என்றால், கொடுத்தது தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை, இந்த ப்ரொசீஜர் வாஸ் நாட் ஃபாலோட், முறைப்படி அதை செய்யவில்லை என்று அது உத்தரவை போட்டார்கள். அதற்கு பின்னாலே பல காரணங்களை முன்னிட்டு நிறைய ஆணையத்திற்கு வேறு வேறு நீதிபதி வந்தாலும் கூட அவருடைய குறை என்னவாக இருந்தால், கணக்கெடுப்பு நடத்துங்கள், கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் பண்ண முடியும் என்று சொன்ன உடனே ஜஸ்டிஸ் ஜனார்தன் அவர்கள் இருக்கிற போது, சரி நீங்களே கணக்கெடுத்து கொண்டு வாருங்கள் சொன்னார். கிராமமாக இவர்கள் போய் எல்லா இடங்களிலும் எங்கெங்கே திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம் என்று எங்கெங்கே இவர் நிறைந்திருக்கிற அங்கெல்லாம் போய் கணக்கெடுத்து கொண்டு போய் கொடுத்தார்கள். அந்த கணக்கெடுப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பின்னாலே வந்தவர்கள் சொல்லி அது நிறுத்தப்பட்டு, இப்படி இந்த பிற்பட்டோர் ஆணையம் சரி மைனாரிட்டி கமிஷன் அங்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு தான் ஒரு உண்மையான ஒரு நீதியை தர முடியும் என்று சொன்னால் அதை உடனடியாக யாராக தான் செய்திருக்க வேண்டும். என்றால் தீர்ப்பில் வந்திருக்கிறது, மக்கள் விருப்பம் அதுவாகத்தான் இருக்கிறது. அதை வேறு ஜாதிவாரி கணக்கெடுப்பாக எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் அளித்திருந்தால் அதை உடனடியாக செய்திருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கும். நான் இருக்கிற புதிய அரசு பொறுப்பேற்ற புதிய அரசு கரிசனையோடு
எல்லா மக்களையும் ஆதரிக்கின்ற ஒரு அரசு, எல்லா ஜாதி மத இன மொழிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை கரிசனையோடு பரிசித்து நிச்சயமாக நல்ல முடிவை எடுப்பார் என்று நான் நம்புகின்றேன்.